பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் பெருநாளுடைய நாளில் புத்தாடைகளை அணிவதற்காக வேண்டி ஆடைகளை வாங்கியிருக்கிறோம். அந்த ஆடைகள் அணியக்கூடிய நேரத்தில் எந்த துஆவை ஓத வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் அந்த துஆவை ஓதாமல் அந்த ஆடையை அணிந்தாலும் நமக்கு அந்த ஆடையை அணிய முடியும். என்றாலும் அந்த ஆடையை அணியக்கூடிய நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த துஆவை வழிமுறையை பேணி நாம் அணியக்கூடிய நேரத்தில் அந்த ஆடையின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூ சயீதில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் புத்தாடையை அணியக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம லகல் ஹம்து அந்த கஸௌதனீஹி, யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், நீயே எனக்கு இந்த ஆடையை அணிவித்தாய். அஸ்அலுக மின் கைரிஹி, இந்த ஆடையுடைய நலவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வகைரி மா சுனிஅ லஹு, இந்த ஆடையில் என்ன நலவுகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹி, இந்த ஆடையின் கெடுதியை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷர்ரி மா சுனிஅ லஹு, இந்த ஆடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடுதிகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஆழமான கருத்து உள்ள துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் புத்தாடைகளை அணியக்கூடிய நேரத்தில் ஓதியிருக்கிறார்கள். எனவே பெருநாளுடைய தினத்தில் புத்தாடைகளை அணியக்கூடிய நாமும் இந்த துஆவை ஓதி நல்ல பாக்கியங்களை அடைந்து கொள்வோமாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.